சின்ன சிட்டு இந்த பிள்ளைய பாக்கையில எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு கரை ஓரத்தில உனக்காக காத்திருக்கு, ஒன்னா சேரணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்கிறேன். ஒரு கரை ஓரத்தில உனக்காக. ஒட்டி வர மாட்டீங்களா? ஏன் மேடம்? எய்ட்ஸ் இருக்கா? அதுக்கு மாத்திரை ஓட்டு சரி பண்ணிட்டு பயப்படாம என்ன நல்ல பிள்ளைன்னு நினைச்சே. யார் நீ மண்டமலை இப்படி இருக்க? யார் போல இங்க எங்க வந்த, எதுக்கு வந்த, என்ன வேலைக்கு வந்த? நீ வந்த வேலையை விட்டு போட்டு ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிட்டு இருக்கே, வெக்கமா இல்ல உனக்கு? யார் அடி போல உனக்கு? என்ன வேணும்? நாக்க புடிக்கிட்டு சாடதா கேக்குறேன். உனக்கு மண்டை இருக்கா, மண்டையில மூளை இருக்கா, மூளைல அறிவு இருக்கா, வெக்க இருக்கா, மான இருக்கா, சூடு இருக்கா, சொட்ட இருக்கா, மேல இருக்கா, நட்ட இருக்கா, ஓரமா இருக்கா, ஒதுங்கி இருக்கா, சந்திர இருக்கா, பொந்தல இருக்கா? நான் சாப்பிட்டதுக்கு இவ்வளவுதான் கத்த முடியும். எச்சிய கூட காரிக்கிட்டு துப்புமே, அப்படியே பஞ்சாமிர்தமா நினைச்சு நக்கிக்கிருவேன். கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? உன் மோத்திரத்தை கூட மோண்டுக்கிட்டே மேல ஊத்து. மூத்தரம்யா? அப்படியே பால விஷயம் பண்ண மாதிரி நினைச்சுக்கிறேன். ஆனா ஒரு சில பிள்ளைய வந்தா எரிச்ச மசிரா வரும். ஏன் உங்களை பாக்கையில எனக்கு எதுவுமே வராது. இப்படியே சொல்லிட்டே என்னமோ அவங்க எல்லாம் ஊர்ல செஞ்சு கிழிச்சு கேப்பேன் நடுறா. கோபம், வெக்கம், மானம், சூடு, சொர்ணம், நீங்க எல்லாம் வரையில எல்லாத்தையும் 250 அடியில கிணறு தோண்டி புதைச்சு வச்சு. சொர்ண அப்படின்னா என்ன? சொர்ணன்னா என்ன தெரியாதா? சொர்ண தெரியாம 2 உள்ள வச்சிருக்க. வெக்கம்னா யாரே பத்து 2 உள்ள பெத்தாங்க? அது உங்க அம்மாவோ? அது எங்க அக்கா. அந்த நிக்கிற அவன் மையன் மூத்தவன். அது எங்க அக்கா மையன். அக்கா மையன். நல்ல உள்ளையா இருக்கீங்க, ஆளு பார்க்க அழகா இருக்கீங்க, லட்சணமா இருக்கீங்க. ஆனா உனக்கு வாய் சரியில்லையே. ஏய் வாய் நல்லா தானே இருக்கு, என்கிட்ட கோண வாயாதான் இருக்கா? கடையில வாயில ஒண்ணு வந்து வச்சிருக்கேன். என்னத்த? இல்ல வாய் சரியில்லாத வாயா படைச்சிருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லங்க. நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா நான் மரியாதை கொடுப்பேன், நீங்க மரியாதையா பேசினா நானும் மரியாதை பேசுவேன். You respect, take respect. அப்ப மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குவீங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குவேன். அப்ப என்ன பேசினாலும் பேசுவீங்க? என்ன பேசினாலும் பேசுவேன். உண்மைதானா? உண்மையேதான். இங்க ஒரு கோகிலா, இந்த மற்ற ஆளுகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. இங்க வர ஆனந்த் மத்த பொம்பளை பிள்ளைட்ட உங்களுக்கு என்ன ஒம்பளுக்க கூடாது. என்ன எனக்கு 2 குணம் உண்டு. ஒரு குணத்தோட பேசினேன்னா நான் வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்கு 4 குணம் உண்டு. ஒரு குணம் இருக்கிற மாதிரி இன்னொரு குணம் இருக்க மாட்டேன். நான் எப்ப எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அப்படி என்னத்த நீ பொளந்து தள்ளி புடுவ? நீ என்னத்த கிழிச்சு கேப்பே நட்டு புடுவ? கிழிச்சாத்தேன் கேப்பே நட முடியும். நீ பொளந்தாத்தே அங்க வைக்க முடியும். ஆமா, பெரிய தகை தெரிஞ்சு விடுவ. ஆமா, நீ பெரிய தகத்தி நட்டு புடுவ. போமாங்கிட்டு. சார்த்தா போயா. சும்மா போலாங்கிட்டு. சும்மா போயா. சும்மா போடியங்கிட்டு. போடா உம்மால. போடா உம்மாலயா? ஓதா டான்ஸ் அவர் ரவுடி முண்டியாடா. பப்புனா பைத்தியக்காரனாடா. நாவடக்கம் தேவை உங்களுக்கு. நாவடக்கம் சபை இருந்து பேசு. சபை நாகரிகமா இருந்து பேசு. சில நேரம் பேசாம இருந்து பொத்திட்டிரியா? அப்ப என்ன பேசுற பொம்பளை? நீ என்ன பேசுற? போடா கொம்மாங்கற ஏண்டி கோத்தா? ஏய் கொம்மால என்ன? அவ்வளவுதான் உனக்கு. கோகிலா சொல்லுங்க ஆனந்த். போடான்னு சொல்லாதீங்க. ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசி பழகு. இங்க பாருங்க மிஸ்டர் ஆனந்து, என்ன ஒரு பொம்பளை பிள்ளைய போடின்னு சொல்லாதீங்க, மரியாதை கொடுத்து பேசுங்க. போடின்னு சொல்லத்தான் செய்வேன். போடா நானும் சொல்லத்தாயா செய்வேன். நம்ம ஊர்ல கொடுத்த அட்வான்ஸ் படி நாடகம் முடிகிற வரைக்கும் நீ எனக்கு பொண்டாட்டி. இந்த ஊர்ல கொடுத்த அட்வான்ஸ் படி நாடகம் முடிக்கிற வரைக்கும் நீ எனக்கு இந்த நாடகத்துல எடுப்பு. உன்னை போடா வாடான்னு சொல்லுவேன். எடுப்பு இல்லடி உன் துடுப்பு வந்து புருஷன் சொல்லுவேன். எனக்கு பொண்டாட்டி, உன்னை நான் போடிம்பே வாடிம்பே. நீ எனக்கு எடுப்பு துடுப்பு போடாம்பே வாடாம்பே போடாம்பே உன்னை புருஷன் சொல்லி நினைச்சிட்டே இருக்கேன். போடி வாடிம்பே. நீ போடா போடா போடாம்பே. அப்படியா? நினைப்ப பாரு. போடா வாடான்னு சொல்வாங்களா? இல்ல என்ன பேசினாலும் பேசுவியா? என்ன பேசினாலும் பேசுவேன். அதே உஷாராவும் பேசுவேன். ரொம்ப கவனமா பேசுனே, என்கிட்ட பேசல. நான் ரொம்ப கவனமா பேசுவேன். நான் இப்படியே வந்து அப்படியே வரட்டி விட்டு போயிடுவேன். நான் இப்படியே ஒரே வழியில தான் வருவேன். திருப்பி எல்லாம் இன்னொரு வழிக்கு போக மாட்டேன். நிப்பாட்டுமா. சரி நிப்பாட்டியா? என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு பொம்பளை பிள்ளை வந்து வளவளன்னு குளவளன்னு பேசிட்டு ஒம்பளத்துல இருக்கா. உனக்கு என்ன வேணும்? மரியாதையா ஓடுந்துட்டா மூடிட்டு போறியா? அப்ப புடிச்சு சுண்ணத் பண்ணி விடவா? எனக்கு அது வேணும். எது வேணும்? உன் கிளியாஞ்சட்டி வேணும். கிளியாஞ்சட்டினா என்ன? அதையும் விளக்கு ஏத்துறது. எங்க நான் விளக்கு ஏத்த மாட்டேனே. நீ ஏத்த வேணாம், நான் ஏத்திக்கிறேன் மெழுகுதிரிய போட்டு. ஐயோ எங்க? நம்ம மெழுகுதிரியில அதேப்பா வெள்ளை வெள்ளையா. ஐயா மெழுகுதிரியெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏமா சிச்சி மெழுகுதிரி பிடிக்காதா? ஆமா, 5 நிமிஷம் கூட ஆகாது, உருகி வீணா போயிடும். மெழுகுதிரி இல்லைன்னா உனக்காக காண்டா விளக்க தூக்கிட்டு வரவா? காண்டா விளக்குனா அது ஒரேதான் எரிஞ்சு போயிட்டு போசிங்கி. அப்படி எப்படி இருக்கும்? அதை பார்த்தது இல்லையா? காண்டா விளக்கு பார்த்தது இல்லையா? காண்டா விளக்கு இவ்வளவு தண்டி இருக்கும். இவ்வளவு தண்டியா? உனக்கு இவ்வளவு தண்டினா வெதரவா தூக்கிட்டு வருவாங்க. அவ்வளவு தண்டினா என்னது? அப்படியே கோயிலா? சொல்லுங்க ஆனந்து. பேசணுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசக்கூடாது. நீங்க சொல்லணுங்கிறதுக்காக எதை வேணா சொல்லக்கூடாது. அப்படியாக? அப்ப என்ன பேசினாலும் பேசுவீங்களா? என்ன பேசினாலும் பேசுவேன், நீங்க பேசாததையும் பேசுவேன். அப்ப நான் 1ம் பே, நான் 2ம் பே, 3ம் பே, 4ம் பே, 5ம் பே. ஐஸ்காரன் குஞ்சும் பே. ஐஸ்காரன் குஞ்சா? அதே இன்னைக்கு பார்த்த? இல்ல ஒரு ரைமிங் 6ம் பே. இல்ல நீலாம் பொம்பளை தானம்மா? என்னையா உனக்கு சந்தேகம்? ஏய் பாவடை இருக்கு மோத்திர கவிச்சு இங்க ஏறி. என்னையா பொம்பளை எடுத்து இருக்க? என்ன வாக்குற? என்னக்கா உங்க அடுப்பு கறி பிடிச்சிருக்கு? ஏய்
உள்ள பேண்ட் போட்டுருக்கையா? பேண்டா? என்ன பேசினாலும் பேசுவீங்கல்ல. என்ன பேசினாலும் உலகத்திலே சாதிக்க பிறந்தவே ஆம்பளை வர்க்கம்னு இந்த உலகத்திலே சாதிக்க பிறந்தது பெண் வர்க்கம் தான். நான் பொம்பளைய பிறந்து நீங்க என்ன சாதனை பண்ணீங்க? ஆம்பளை பிறந்து நீ என்னத்த கிழிச்ச? நான் எல்லாத்தையும் கிழிச்சேன். நானும் எல்லாத்தையும் கிழிப்பையா? அப்படியா? ஆம்பளையா பிறந்தவன் ஆம்பளை 1000 வேலை பார்த்து பொழைச்சுக்கிருவேன். பெண்களும் 1000 வேலை இருக்கு, 1000 கைத்தொழில் இருக்கு. நீ என்ன இப்படி பேசுற? அப்ப நீங்களும் கை யூஸ் பண்ணுவீங்களா? சிச்சி, ஏய், கைத்தொழில்னா ஒரு டெய்லரோ ஒரு ஆபரேட்டர் மாதிரியோ இந்த மாதிரி ஒரு வேலை. அப்ப இட்லியே வரம் பார்த்தாவது பொழைச்சுக்கிறோம். ஒரு வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிடாச்சும் பொழைச்சுக்குவேன். போயா? அப்ப என்ன வேலை பார்த்தாலும் பொழைச்சுக்கிருவேன். என்ன வேலை பார்த்தாலும் பொழைச்சுக்குவேன். இன்னைக்கு உள்ள நிலைமையில பொம்பளை ஆம்பளை பாக்குற எல்லா வேலையும் பாக்குறீங்க. பாக்குறோம். ஆனா பார்க்க முடியாத ஒரே ஒரு வேலை. என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலைன்னா அந்த வேலை. என்னால முடியாத வேலை நீ என்ன வேலை செஞ்சு போடுவ? உன்னால முடியாத வேலை கூட நான் ஒண்ணு செய்வேன். என்னால முடியாத வேலை நீ என்ன வேலை செய்வ? உன்னை பிள்ளை பக்கம் வைப்பேன். புளுத்தி போடுவ ஒரேதான். வாயா, கிழிச்சு போடுவ ஒரேதான். ஏய், நீ என்ன புள்ள பக்கம் ஆனாவனா புள்ள பக்கம் வைப்பே, புள்ள பக்கம் வைப்பே, புள்ள பக்கம் வைப்பேனா நீ இல்லாம புள்ள பக்கம் தெரியாதா? ஆம்பளை இல்லாம அதிசயமா உலகத்துல சாதனை செஞ்சு கிழிச்சு போட்ட மாதிரி புள்ள பக்கம் வைப்பே, புள்ள பக்கம் வைப்பே, புள்ள பக்கம் வைப்பே. நீ பிள்ளை வைக்கணும்னா அதுக்கு தேவை ஒரு ஆம்பளை. புடிச்சு அறுத்து விட்டுருவேன். அப்புறம் பிள்ளையும் பக்க முடியாது, ஒரு இதையும் பக்க முடியாது. பாத்துக்க, சாக்கறத. ஓன்ட்ட கொஞ்சம் கவனமாத்தே இருக்கணும் போல. பாத்து சாக்கறத கொத்தோட தூக்கி எறிஞ்சிருவேன். பாத்துக்க. ஏய், நீ அத்தை எறியற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு தெரியும். இப்படி எல்லாம் மிளகா பிச்சவரோட கேவலப்படுத்தாதீங்க பேசாம. நீ கொஞ்சம் மோசமான பிள்ளைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆமா, இவர் பெரிய அதுல முக்கியமான ஆளு. எனக்கு தெரிஞ்சு கிழிச்சு போடுவாரு. நீ வாட்டுக்கு படக்குன்னு வாயை கொண்டு வந்து அதுல போய் கேள்விப்பட்டேன். கருமம் கருமம். அதுக்காகத்தான் அதுல ஒரு கிரீமை தடவி விட்டேன். 1/2 மணி நேரத்துக்கு மறைஞ்சுக்கிறோம். அப்படியே ரொம்ப நடிப்பு இல்ல. ரொம்ப நடிப்பண்ணா ஐயா வாத்தியாரையா, இந்த பிள்ளைய பார்க்கையில நல்ல பிள்ளையா தெரியுது. ஆனா எதுவுமே புலங்காத உள்ள மாதிரி தெரியுது. அப்படியா? அமைப்பு, முக அமைப்பு. அப்படி முக அமைப்பு. ஆனா இங்க வாங்க. முக அமைப்புனா மத்ததெல்லாம் நான் புலங்குனதா? பேசாம வரியா? இங்க வாங்க வாங்க, சும்மா வாங்க. ஏய், தொடாதடா. வாக்கா யாக்கா. ஏய், யாருக்கு கட்டி பிடிப்பேன்னு சொல்லி தானடி கட்டாடி. தொட உனக்கு செம்மச்சனியம் முடிச்சிருச்சு. வாங்க மேடம். அவர் வந்து போறாமையில சொல்றாரு, நீங்க அழகா இருக்கீங்கல்ல, நான் உங்களை கட்டி பிடிச்சிருவேன், உங்களை நான் முத்தம் கொடுத்துருவேன் அப்படின்னு போறாமையில சொல்றாரு. நான் ஒண்ணு கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே? தாராளமா கேளுங்க. நீங்க ஆளு பார்க்க வாட்ட சாட்டமா அழகா இருக்கீங்க. உங்களுக்கு ஏற்கனவே டேமேஜ் ஆயிருக்கா? மேரேஜ் ஆயிருக்கான்னு? மேரேஜ் ஒரு தடவை கூட ஆகல. நானும் அந்த ஆகும் இந்த ஆகும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஒரு தடவை கூட ஆகவே மாட்டேங்குது. நான் சும்மா தான் மேடம் இருக்கேன். நீ சும்மாவே தான் இருப்ப. இன்னும் 4 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் சும்மாவே தான் இருப்ப. உங்களுக்கு எந்த செலவும் இல்லாம உங்களை சுகப்பிரசமா வாக்கி விடுவேன். பிளு 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 பிளுன்னு பெத்துறோம். அதெல்லாம் ஆம்பளை பாக்குற வேலை ஆனந்து. அப்ப என்னை பார்க்க எப்படி தெரியுது? நீங்க வேற ஏங்க அப்படி இல்ல. பெண்களை மதிப்பேன். கட்டிக்கிட்ட மனைவியை தவிர மற்ற பெண்களை நான் தாய்மார்களை நினைக்க. நல்லா கேட்டு போட தெரிஞ்சுக்க. தினம் ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிற கல்யாணம் பண்ண பொம்பளை. அது வந்து பொது சேவை, மக்கள் சேவை செஞ்சுக்கிட்டு மக்கள் சேவை கிழிச்சு புட்ட. கட்டி பிடிச்ச முன்னாடியே கட்டி பிடிக்கிற ஒரு மக்கள் சேவையாடா. கட்டி பிடிக்கிறதுனால என்ன இருக்கு? நான் இங்க உன்னை கட்டி பிடிச்சிட்டு போயிடுறேன். வீட்டுல என் பொண்டாட்டி உலக்க எடுத்துக்கிட்டு வெதர்ல அடிக்கிறான். உன் பொண்டாட்டினாச்சு உலக்க வச்சிருக்க? ஆமா. ஏமா இங்க வாங்க கோயிலா. இல்ல இல்ல அப்படி சொல்லாதீங்க. அடுத்தவங்க பேசலாம் கேட்காதீங்க. ஆனா உண்மையிலேயே உங்களை பார்க்கையில எனக்கு நிறைய எனக்கு கவிதையெல்லாம் தோணுது. எங்க சொல்லுங்க. ஆமாங்க, அம்மா சத்தியமா அந்த கவிதையை சொல்றேன். கண்ணே கோகிலா, நீ ஒரு தேன் அருவி, என்கிட்ட இருக்குது ஒரு கருவி. சத்தியமா ஒளிச்சு வச்சிருக்கேன் பேக்குள்ள. உங்க பப்பாட்டி மேல சத்தியமா? சத்தியமா. என்னடி அதுக்காண்டி கழட்டிட்டு வெளியில தூக்கிட்டு வர முடியல? ஒரு கருவி வச்சிருக்கீங்க நீங்களே. சின்ன கருவி, சிறுசா தான் இருக்கும். சரி கவிதை சொல்லுங்க, கவிதை சொல்லுங்க. கண்ணே கோகிலா, நீ ஒரு தேன் அருவி, என்கிட்ட இருக்குது ஒரு சின்ன கருவி. பொய் சொல்றா, இருந்தாலும் ஏத்துக்கிறேன். அதுக்கடுத்து அதை நான் உன்னிடத்திலே சொருவி. ஐயோ உலக அதிசயம். நம் இருவருக்கும் பிறக்குமே அழகானது ஒரு பிறவி. மணிவேலு மாதிரி குரங்கு மூஞ்சியோட இருக்கு. அடுத்துக்க என்னங்க இருங்க, என் பொண்டாட்டிக்குள்ள எங்களுக்குள்ள 1000 இருக்கு. உங்களுக்கு என்ன மேடம்? ஆனா கோயிலா நல்லா பேசுறீங்க.
இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன பண்றீங்க? ஏ இந்த வரைக்கும் உன்கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன். நான் என்ன உன்ன இல்ல என்ன இந்த ஊர்க்காரங்க பூரா உட்கார்ந்திருக்காங்க. என்னைய பார்த்து என்ன வார்த்தை கேட்டு புட்டா? ஐயா ஐயா ஐயோ உன்னை நான் என்ன பண்ணேன்? இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் இருக்காங்க. என்ன பண்ண நீ இருக்கற? ஐயா ஐயா ஐயோ ஏன் என்னனாலும் பண்ணு. பெத்தா போய் நான் பேசாம பொட்டாட்ட நிக்கிறேன். சின்ன பிள்ளை என்னைய பார்த்து நீ என்ன பண்ணன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சரி நீ நாடா பாக்குறீங்களே எனக்கு அப்படி வருது. இருமா நீதான் பண்ணல, எனக்கா வாய்ப்பு கொடு. அப்படியே கிழிச்சு பிச்சு விட்டுருவேன், சொல்லிச்சிருவேன். ஏறி அடிச்சா லிப்புட்டப்பா லிப்புட்டப்பா நீ என்னமோ நீ ஏற்கனவே கத்துன அனுபவத்துல மாதிரியே அப்படின்னா கடிச்சு வச்சிருவேன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. நல்லா பேசுறீங்க, அறிவு திறமையா. என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவீங்களா? கேளுங்க, தாராளமா கேளுங்க. தாராளமான கேள்வியை கேளுங்கள், ஏராளமாக பதில் உரைக்கிறேன். நிறைய படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கேன். உண்மைதானா? உண்மையேதான். நான் அந்த அளவுக்கு படிக்கலங்க, ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? படிக்கல, நீ மண்டே காட்ற மண்டேவை படிப்பா. குறைவான படிப்பு தான் படிச்சிருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நானும் குறைவான படிப்பு தான் படிச்சிருக்கேன். சொல்லு. அப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு படிச்சிருக்கேன். மூக்கு சிந்துறதுக்கு என்ன வேணும்? அதை எடுத்துட்டு வாப்பா. எதை? இந்த எதையாச்சும் எடுத்துட்டு வாங்களே. எடுவட்ட வேலை. மூக்கு சிந்த மூக்கு தான்டா வேணும். முத மூக்குல ஓட்ட வேணும். அப்படிங்க ஓத்தா அப்புறம் வேற இதை போட்டு ஒவ்வொன்று உறிஞ்சாலும் மசுர கூட வராது. சரி அதை விடு. தண்ணி குடிக்க என்ன செய்யணும்? வாய் போடணுமா? யாருப்பா அந்த அறிவாளி? அவர்தான். தண்ணி குடிக்க தண்ணி தாங்க வேணும். தண்ணி குடிக்க முத டம்ளர் வேணும். அப்படி சொல்றா நண்டு மண்டை. அதை விடுங்க. ஒண்ணுக்கு இருக்க என்ன செய்யணும்? ஒண்ணுக்கு இருக்க என்ன செய்யணும்? பள்ளிக்கூடம் போகணும். பள்ளிக்கூடம் போனாத்தே ஒண்ணுக்கு ரெண்டு கலம் சொல்லி தருவாங்க. பள்ளிக்கூடம் போலாட்டி வீட்டுல என்ன இறுகி பப்ளிக் என்ன வச்சா ஒட்டிக்கிருவ? என்னது? வீட்டுல இருந்தா உனக்கு வராதா? என்ன வரும்? ஒண்ணுக்கு சூச்சு. ஐ மீன் சூச்சு. சூச்சு. வாயை பாரு, பண்ணி சூத்து மாதிரி வச்சு. ஒண்ணுக்கு இருக்க என்ன செய்யணும்? எதுக்குடா சிரிக்கிற? ஓ வாயை பாரு, கழுதா சூத்து மாதிரி இருக்கு. என் தம்பி, அவனை சொல்லாதீங்க. அதனாலதான் சொன்னேன் உன் தம்பிக்கிறது. அவனெல்லாம் விட்டேன்னா உன்னை கும்பரி புடியான். கும்பரி விடுவேன். பேக் ஷாட் எவ்வி அடிப்பான், பின்னாடி ஓடி. சரி சொல்லுங்க. ஒண்ணுக்கு இருக்க சூச்சு போக என்ன வேணுமா? சூச்சு வரணும், வந்தாத்தான் போகணும். ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். பாத்ரூம் வேணும். முத பாவடைய கலட்ட முடியும். லூசி முண்டை. பாவடைய கலட்டி பாவடைய கலட்டினாத்தான் போர் போட முடியும். சரி அதை விடுங்க. சரிங்க. பாவடை கட்டி இருக்கீங்கல்ல, இந்த பாவடை கட்ட என்ன வேணும்? பாவடை கட்ட பாவடை தான் வேணும். முதல்ல குண்டி வேணும், இல்லாட்டி பொசிஷன் வலி. சூத்துவத்தி முண்டை. முதல்ல இடுப்பு வேணும். ஆமா, அங்க என்ன வாழுது? சரி விடு 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 விடு. விளம்பரம் வேணாம் விடு. எங்க லேசா திரும்புங்க மேடம். 5 ரூபா பண்ரோட்டி மாதிரி பாரு. விளம்பரம் வேணாம் விடுங்க. சரி நல்லா பேசுறீங்க. அப்ப ஆடுனா ஆடுவேன், பாடுனா பாடுவேன், படுத்தா படுக்க மாட்டேன். எங்க வீட்டுல அடிச்சு போடுவாங்க. 500 ரூபா தருவேன் நானு. நீ 5 லட்சம் கொடுத்தாலும் படுக்க மாட்டேன், அடிச்சு போடுவாங்க. அன்னைக்குலாம் ஒரு பூதி. பணத்தை விட உசுறு முக்கியம்ப்பா, உசுறு முக்கியம். ஏன் உங்களுக்கு காசு நான் கூட கூட ஒரு 1000 ரூபா நீ கூட கூட கொடுத்தாலும் இல்ல கூட்டிட்டு போய் கொடுத்தாலும் வீட்டுல உசுரோட விட மாட்டாங்க. பேசாம இரு. ஒரு தடவை எதுவுமே செய்ய வேணாம், ஒரே ஒரு தடவை. எதுவுமே செய்ய மாட்டேன். எதுக்கு அதை போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிற? விட்டு ப்ளீஸ் மேடம், 2000 ரூபாயோட வாங்கிக்கோங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு பூதி மச்சிட்டு போய் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன். புடிங்க வாத்தேர். அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, இவ ரோசாப்பூ சேலக்காரி, ரோசாப்பூ சேலக்காரி, அடி காதோரம் கொண்டக்காரி, காதோரம் கொண்டக்காரி, அடி காதோரம் கொண்டக்காரி, காதோரம் கொண்டக்காரி. இவ கலரான பூவும் பூவும். என்னது கலரான? கலரான பூவும் பூவும். பூவும் பூவுனா கலரான பூ வச்சிருக்கீங்கல்ல, வெள்ளை பூவு, அதத்தான் சொன்னேன். இவ கலரான பூவுக்காரி, பூவுக்காரி. அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, அடி போனாலும் போடி புதுக்கோட்டை போய் எல்லாம் தாண்டி, வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை போயில தாண்டி. அடல் மைக் செட்டை கெடுத்து விட்டாங்களே. ஐயா ஐயோ, ஐயா ஐயா ஐயோ. சரி 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 சரி. ஒன்னும் ஆகல. ஆனாலும் ஒரு தடவை தான் விடு. ஒரு தடவை தான் விடு. என்ன வருஷமேவா ஆகுது? இன்னைக்காச்சும் ஒரு நாள் அதெல்லாம் ஆகத்தான் செய்யும். எவ்வளவு வேணா வச்சுட்டு போ. யாரு கேட்டா? விடு. என்னது? ஒரு தடவை தானே. எவ்வளவுனா எவ்வளவு போய் நான் சொல்லட்டும்? வேணாம்னே,
நீங்க நல்ல தொழிலா பண்றீங்க. நல்ல பொம்பளை தொழிலா பிள்ளைய மட்டும் இது பண்ணாதீங்க. எது அப்புறம் பண்ணாதீங்க? ஆம்பளை பற வித்துட்டு தெருவுல தெரிய வேண்டியது. அது வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி. ஏய், கொடாலு பாடி புதுக்கோட்டை புகையில தாண்டி சோப்பு சீப்பு ஊப்புங்கிற. ஏய், ஏன் பித்தாள பேர்ச்சம்பளம்? ஏய் என்னடா இதுவும் சேர்ந்து வைக்கிறேன். சோப்பு ஜீப்புமே. ஐயா என்ன வியாபாரம் பாக்குறீங்க? சோப்பு ஜீப்பும்டா. இல்ல அது ஆவணி 14ஆம் தேதி வாங்க, இன்னைக்கு செய்ய மாட்டேன். தக்காளி வெள்ளை பூண்டு வைக்கிறோம். ஏகாய் கோயிலா மேடம் இங்க வாங்கலே. என்ன வைக்கிறீங்க? சோப்பு ஜீப்பு பூம்பு வைக்கிறோம். ஏய் ஊக்கு. ஊக்கு வைக்கிறோம். அப்புறம் என்ன ஊக்கு. வைக்கிறீங்க? அடுத்து என்ன வைக்கிறீங்க? வெங்காயம் தக்காளி வெள்ளை பூண்டு வைக்கிறோம். வெங்காயம் தக்காளி வெள்ளை பூண்டு. அதுக்குதே உன்ட்ட அப்பவே சொன்னேன், உள்ள உட்காரல நீ டவுசர் ஓடாம உட்காராதன்னு. அவன் அதை பார்த்திருக்கான் பாரு. ஏன்டா நீ வாக்கையில வெள்ளையா இருக்கு, நான் வாக்கையில அடுப்பு கறி பிடிச்சிருக்கும்டா. சரிங்க, நீங்க பெரிய வியாபாரி, எல்லா வியாபாரம் பாக்குறீங்க. இப்ப நாங்களும் வியாபாரம் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வியாபாரம் பாக்குறீங்க? நாங்களும் எல்லா வியாபாரம் பார்ப்போம். பனானா வியாபாரம், புளியம்பழம். அதனால எங்களோட சேர்ந்து வியாபாரம் பாருங்க. புளியம்பழம். தம்பி பப்புலு, பப்புலு என்ன வியாபாரம் பாக்குறீங்க? ஒன்ஸ் மோர். சீரகம் சோம்பு மிளகு மல்லி வெல்லம். பேச்சே வரல, பொம்பளை பிள்ளை தொட்டதும் அவனுக்கு நீர் கசிஞ்சிருச்சு, வேற ஒண்ணு. கொஞ்சம் வயசு குமரி புள்ள அடியே கொஞ்சம் கூட வெக்கமில்ல. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட. ஓடிக்கிட்டே இருக்காயா, ஓடிக்கிட்டே இருக்கிறாயா அவன். வந்த வேலையை விட்டு அவன் கொம்மால ஓட்ட பந்தய மாதிரி கேட்டால, எனக்கு கொம்மால ஓடு வேற மாதிரி அவன் சொல்ல வரானோன்னு நினைச்சிட்டேன். செஞ்சுட்டு போறேன் விட ஆசைப்பட்டால. அது என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். என்னங்கிற தங்க நான் உனக்கு ஏத்த சிங்கம். போடா போடா பப்புல போடா 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 போடா. போடா ஒட்டு போடா. ஒட்டு போடா போனஸ் தொட மாட்டேங்கிறானே. போடா. நீ போடுற என்னங்கிற தங்கம். பொறுங்காத்தியாரே பாட்டு பாடிக்கிறேன். உக்காந்து யோசிப்பாங்க. இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா. உன்னையாலதே முண்டை முண்டையாலே உட்கார முடியல, வெதர் தடுக்குது. போடு உட்காந்து. உட்காந்து யோசிப்பாங்களா. ஏக்கா இது இது என்ன சாமி குத்தமா இருக்குமா? ஐயோ இருதல முனியனுக்கு ஆகலையோ. இல்ல உட்காந்து செய்யல, உங்களுக்கு தோணாம அவனுக்கு கிளியுது. ஏய் தன்னானே தன்னானே நானே நன்னே தன்னே நானே நானே நன்னே ஏழரிசி ஓவியமே எனக்கு ஏத்த சித்திரமே இத்தனை நாளாகத்தா எங்க நீயும் இருந்த.
அவ்வளவுதான், முண்டைக்கு டவர் கிடைக்கல. தாயலரசி ஓவியமே எனக்கு ஏத்த சித்திரமே, இளவரசி ஓவியமே எனக்கு ஏத்த சித்திரமே. நல்லா தாகுறாயா. அக்கா அக்கா என்னை காப்பாத்துக்கா. வரா 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 அக்கா 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 ப்ளீஸ் கா, என்னை முண்டி அடிக்கிறேன், காப்பாத்துக்கா. ட்ரெஸ் இடத்துல இருக்கும் போல அவுத்துட்டான்டா. ஏ ஏன்டா உனக்கு அண்ணன்டா நான், ஏன்டா என்னை போட்டு அண்ணன் நான் உனக்கு கண்ணை மூடிட்டு எங்க போக முடியல. காம முத்திருச்சு. உங்க கூட இருக்கல்ல. நீ எல்லாம் குனிஞ்சிடாத, தார்பாய குளிச்சியா. அடி அத்தம் வாங்கினா நான் உன்னை அரவணைக்க ஆசைப்பட்டேன். ஒரு மலைக்கு என் சித்தானுக்கு வாக்கப்பட்டுச்சு. தன்னாடே பேண்ட் தடுக்குதா? எங்க திரும்புங்க. என்னடா முக்காசி கிழிஞ்சு போச்சு. கலட்டிட்டு அண்ணா கண்ட்ரோலா செய்வான். என்னடா மறுவிறுவு இருக்காடா, ஏன்டா எதர்ல புண்ணுடா. எது வச்சிருக்கீங்களா? லிக்விட் எது இருந்தா? அப்படின்னா என்ன முதல்ல, அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன தெரியாதா? இங்கிட்டு கருப்பு கலர் தேன் மிட்டாயி, இங்கிட்டு உண்மையில குச்ச பிடிக்கிறான்டா. எதை பிடிக்கிற? ஏய் தூக்குடா தூக்குடா. நன்னே நன்னே தன்னே. மொத்தா உண்மையிலே அடிக்கிறான்டா. யாரு அந்து வச்சு? அதான் அவன் சொல்லிட்டு போயில, கவனிச்சியா? என்னாலதான் தூக்கிட்டு ஆட முடியல. தூக்கு தூக்குற கோலையா தூக்கி வைக்க முடியும்? அது இருக்கா உன்ட்ட? சின்னண்டா இருக்கு. ஏய் அது ஆயி தப்பு. உன்ட்ட இருக்கிறது கம்ப்யூட்டர் சாம்பிராணி முண்டை. ஆயி 8 குடி வேலனுக்கு, 8 குடி வேலனுக்கு ஆயிலந்த காவடி பன்னீர் காவடி சர்வ காவடி. என்னடா பண்ற இவன்? ஒயர்டா பாத்துடா. மைக்கை தள்ளி விட போறாங்க. மை செட்டு புருஷனுக்கு தண்டம் கட்ட போறீங்க. அடிக்க அடிக்க, நீ முன்னாடி வாங்கடா, பின்னாடியே வா. நீ வாடா. அப்புறம் என்ன ஊர்க்கா சும்மா ஒரு பேக்கரி மாதிரி. ஆறாவே டேய் சப்புடு. ஓயாம நீ எனக்கு நீ ஆட்டைக்கு வேணாம் போ. வேண்டா. அந்த பிள்ளைய மோந்து வந்துக்கிட்டே தெரியும் பின்னாடி. கண்ணு மைக்கும் நேரத்தில் காதல் கொண்டே நடி கண்டடி கையில் வந்தா. ஏய் ஆவுத்துறடா, அப்பனாடா போ உள்ள. நான் ஆவுத்துறானே வா. ஏய் பாத்துடா எத்தனை டவுசர் போட்டுருக்குற. எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. வாயில கரெக்ட். அடி என்னங்கற தங்க இது இளந்த என்னங்கிற தங்க இது இளந்த காட்டு சிங்க. என்னடா அவனா டேஸ் அடிச்சு விழுகிறேன். ஒன்னால எப்பா சென கொதிமனே. எந்த வெதர் மடு பிடிக்குதுடா. ஒன்னாலதே 4 ஆட்டத்துக்கு மேல இல போறது. எதுக்குடா சின்னி கொதிமனே? நம்ம நெடுந்தூரம் போக வேணா யாரும் நினைக்க முடியும். தூரம் போக வேணா யாரும் நினைக்கபடி எல்லாம் இருக்க வேணாம். ஐயா கிரைண்டர் பெல்ட் வந்து வச்சுங்கயா.
நீங்க போடுங்க உங்க கிரைண்டர். நீ என்னடா ஆட்டு உட்கார்ந்திருக்கற குடுறா போடா. ஆச்சரியமா பாக்குறேன். என்ன உங்க வீட்டு பாயாசத்துல இனிப்பு இல்லாம இருக்கு? என்னாக ரத்தம் கனகரத்தகிலே யாசன காங்கொட்டு கூட கனகத்து கனகத்து உருட்டிய மூலிகையில ஏசனுக்கா விட்டு கொடு. சாணியில மிதிச்சு விட்டியா? ஏன்டா மெதுவா அழப்புறா அங்க இருந்து வந்தனா போடா. கோயிலா என்ன நீ பாத்துட்டியா? இல்லையே. சின்னதா சூடம் வச்சிருக்கேன். ஏய், வெள்ளி மலை நல்லி மலை விறகடிக்கும் எஞ்சு மலை வாடி மலை வெள்ள நிக்கு முத்தமலை. வெள்ளி மலை நல்லி மலை விறகடிக்கும் யானை மலை நல்ல வேலை. என்ன மாத்தி எனக்கு புள்ள வந்துருச்சு. பாவடை ஓட்ட ஆட சொன்னாங்க. இதுக்கு தேனி எல்லாம் கவனமா வரணும்னு சொல்றது. படக்குன்னு ஓனியானா அப்புறம் உன் தெராசு இடம் வாத்துருவான். எந்திரிப்பா. வேற மாதிரி தோணுதுடா இந்த. அப்பா வீட்டுக்குள்ள ஓனே என்ன தெரிஞ்சு? என்னமோ பூதாவளமணியே தெரியுது. வெள்ளி மலை நல்லி மலை விறகடிக்கும் அஞ்சு மலை ஆடுங்க அண்ணாக்கா மூச்சு வாங்குதா? ஆடுங்க ஆடுங்க. என்னக்கா என்னைய மணிக்கு உங்களுக்கு ஆடுது? அதுக்குதான் கோவில உன்னை அன்னைக்கே சொன்னேன், அதை அறுத்துரு, நல்லா அசிங்கமா அது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. கொன்னுரு உன்னை. சரி வாங்க இங்க வாங்க. போக்கா போக்கா பக்கத்துல போக்கா. நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பேசுறீங்க. எதுவுமே செய்ய மாட்டானா? உங்களை பார்க்கையில ஆ, எனக்கு லேசா எச்சி புத்தியாதான் இருக்கு. என்ன எச்ச புத்தி? இப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க. இந்த ஜென்மம் எடுத்ததே நான் உனக்காகத்தான். என்ன புழு புழுறான்டா சா. கோகிமா கோகிமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்க்கா ஏக்கா உங்களுக்கு பிடிக்கல? சும்மா சொல்றேன். அக்கா உங்களுக்கு பிடிக்கல அங்க வாங்க நாங்க ஒண்ணே தடையறங்க. அந்த அக்காவுக்கு பிடிக்க கூடாது, புண்ணு இருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாங்க. அப்ப என்ன எனக்கு பிடிக்கலன்றியா? எனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப. நீ என்ன பண்ணுவ? நான் வந்து மொனந்து மட்டும் பார்த்து ஓடியாந்துருவேன். மணந்து கோகிலா, சொல்லுங்க ஆனந்து. நான் ஒன்று சொன்னா நீங்க எதுவும் நினைச்சுக்கிற மாட்டீங்களே. ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. என்னைய மட்டும் நீ நம்பி வா, என் தம்பியே உனக்காக தருவேன். தம்பி யாரு? பப்புளுவா? வீட்டில் ஒரு தம்பி இருக்கான். அப்புறம் நம்ம கூடயே ஒரு தம்பி இருக்கு, அதை தெரியணும். அவன் அதை சொல்றான். சா 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 அப்படின்னா
வச்சிருக்கான். என்னது? அதுதான் அதான் எது? அவன் சொல்றான், செவ்வாழை பூ மணிக்கு இருக்கேன். உங்களை காதலிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணி பண்ணி உன்னை நான் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் உன்னை வச்சு காப்பாத்தலாம்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என் இடுப்பத்தோடு இங்க இல்லையே. அதிகமா தடகாதடா, காலையில 600 ரூபாய் சேர்த்து கேட்பாங்க. புருஷங்காரிங்க சும்மா தொடு. எங்கடா இல்ல? நான் உன்னைய தொடையில உனக்கு ஏதாவது தோணுதா? அக்கா எனக்கு கீழே தொடுங்கக்கா. அங்க தொடக்கூடாது, அங்க உப்பு பொறிஞ்ச வாடை வருது. உங்களை தொடையில ஏய், என் தொடையில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையா? கருப்பு கலர்ல பெரிய மச்சான். அது எப்படா பார்த்த? அந்த பிள்ளை பாப்பா மாட்டேன், நான் தானே கூட பண்ணேன். நான் உங்களை தொடையில ஏதாவது உங்களுக்கு தோணுதா? நீ தொடையில எனக்கு மூடாகுதுடா. ஏய் பப்புலு, அது தெரிஞ்சா எதுக்கு நான் இங்க நிக்கிறேன்? இது உனக்கு அக்கா வேணும்டா. அக்கானா என்ன செய்யுது? கண்ணை மூடிட்டு செஞ்சு சுடுதண்ணில குளிச்சா சரியா போயிரும். ஏகா அவன் என்ன சொல்றான் தெரியுதா? அவன் உங்களை டங்காஸ் போட பாக்குறான். ஆனா உண்மையிலேயே சின்ன பையலா இருக்கான்னு சொல்லி நீ அவனை மட்டும் அப்படி நினைச்சிடாத. சிறு உளிதான் பெருமலையே குடையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த உளி அவன் வைத்திருக்கிற உளி மொட்டை உளி. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அவனுக்கு மொட்டு முண்டை எதுவுமே இல்லை, அதே என்னை கோர்த்து விடுறாங்க. ஆமா, நீ போயிட்டால் ரெட்டப்புல வறந்துடும் போமுண்டா. கோகிலா, நீ உன்னை நான் கல்யாணம் பண்ணி நீ மாசமா இருக்கும் போது உன்னை நான் நடக்கவே விடாம உன்னை காலை தூக்கி விடுவேன். தூக்கி விடுவியா? அந்த வகுத்துக்குள்ள பிள்ளையா நான் இருப்பேன். வகுத்துக்குள்ள பிள்ளையா இருப்பேன். ஆமா, நான் உனக்காக மூக்கா இருப்பேன். அந்த மூக்குக்குள்ள இருக்க பியா நான் இருப்பேன். வீசும் வீசுனா சென்ட் அடிச்சு கிடமுட்ட. உன் பாவடையா இருப்பேன். பாவடையில நாடாவா நான் இருப்பேன். உனக்கு காதா இருப்பேன். அந்த காதுல இருக்க குருணி அழுக்கா இருப்பேன். அதை நான் எடுத்து நக்கிடுவேன். நீ ஒரு நக்கு நக்கிக்க. உங்களை எப்படி காதல் பண்றேன் தெரியுமா? என்னது காதல பண்ண போறியா? நான் காதல் பண்ண போறேன் பப்ளு. அது அக்கா வேணும். யாராவது 6 பேர் வராம நீ ஓரமாண்டு வேடிக்கை பார்க்கணும். அது எப்படி உன்னைய சாப்பிட்டுருவான் தெரிஞ்சிச்சு. சின்ன பொண்ணுதான் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அது உன்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி. சாமத்து காத்து மடிக்குது, சாமந்தி பூவும் வெடிக்குது, ஆனந்த ராக மணக்குது, ஆசையில் மனசு கணக்குது. இளவட்டம் கொடியட்டும் இது நல்ல நேரம். சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அது உன்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி. ஆலமில்லை மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலுடையில் தேனெடுத்து 100 கதை நான் சொல்லவா. ஆலையிலை மேலிருந்து அடிக்கின்ற தென்றலை போல் நூலிடையில் தேனெடுத்து 100 கதை நான் சொல்லவா. நீருக்குள் விழுந்த சீரகு நனைந்த சிங்கார பூ இல்லை, மாதுளம் பூவில் வாசனை தேடு மஞ்சள் இளம் வெயிலே. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி. தாகம் கொண்ட தாமரைப்பூ தேகமெங்கும் கொதிக்குது, தாளமிடும் கண்ணு ரெண்டும் தண்டிதான் அடிக்குது. தாகம் கொண்ட தாமரை பூ சிலுக்குது, ரெண்டும் தந்தை தான் அடிக்குது. சம்மதம் சொல்லிய சந்தன மல்லிய கையோடு அல்லட்டுமா, மங்கையின் காதி மன்மதராக மந்திரம் சொல்லட்டுமா. என் தேவா
செவக்குது சும்மா சும்மாடி சாமத்து காத்து மடிக்குது சாமந்தி பூவும் வெடிக்குது ஆனந்த ராக மணக்குது ஆசையில் மனசு கணக்குது இளவட்டம் கொடியட்டும் இது நல்ல நேரம் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி. உங்களோட காதல் அந்த மாதிரி என்னோட காதல சொல்லவா? சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க. நீங்க காதல் சொல்றீங்களா? அமர்தானங்க. ஏக்கா இதே கூரம்பு எப்படி நீ பழகுன சட்டிலே பணியாரம் சொல்லான்னு பாக்குற? சும்மா அது ஒண்ணு. எங்க பப்ளு? அடுத்த முன்னாடி ஆளு பாதியா சாப்பிட்டு போ. ஏய். வெளுத்து புடை. ஐயோ மேல ஒரு குறிக்கோளாத்தே இருக்கான். ஏன் மேலயா? சரி சொல்லிரவா என்னோட காதல? சொல்லுங்க. கித்தன நாள் இங்கிருந்த இத்தனை நாள் இங்கிருந்த இந்த கண்ணிலே விழுந்த இத்தனை நாள் இங்கிருந்த என் கண்ணிலேயே விழுந்த எந்த பக்கம் திரும்பினாலும் நெசந்தா ஓ முகந்தா தினோ கண்ணில் தெரியிற கையில தொட்டா கரைஞ்சு போகிற மாமா அந்த நொடியில் நெஞ்சம் ஒன்னு நினைச்சு உறைஞ்சு போகிற அம்மா கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே பொன்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே உங்கொரல கேட்டா அது தேவாரம் போல நீ இல்லாத நேரம் அது சேதாரம் போல உங்கொரல கேட்டா அது தேவாரம் போல நீ இல்லாத நேரம் அது சேதாரம் போல உங்களுக்கு சேர்ந்தா நான் மல்லிச்சரம் போல மழை போல அது இருக்கும் பூவு மாலை மன்னனவோ மடியில் மயங்கின சாஞ்சக்கத்தான் கண்ணி நானும் காத்திருக்கே மாசக்கணக்கிலே கண்ணியவ காவலனா உன்னத்தான் நினைச்சுப்பேன் என்ன வார்த்தை சொல்ல போற ஒன்னும் புரியல அட உன்னக்காகினோ எண்ணித்தான் உயிர் வாழுது இந்த தொடுக்கிறேன் கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே சூதுவாது தெரியாம வளர்ந்த பைய புள்ள மாட்டிக்கிட்டே நானும் டேய் தம்பி நான் முண்டைக்கு காம போதையில ஆம்பளை யாரு பொம்பளை யாரும் தெரியல என்னைய போட்டு தருவாங்க. சூதுவாது தெரியாம வளர்ந்த பைய புள்ள மாட்டிக்கிட்டே நானும் கண்ண குழிக்குள்ள நீயும் வந்த நேரம் அடையே வாழ்க்கையில புயலே வந்தாலும் அது பனித்துளி போல ஆணுக்கு ஒரு பொண்ணுதான் ஆண்டவன் எழுதி வச்சான் அது போலதான் என்னவோ இருக்கலாம் புள்ள எனக்கு ஒரு காவலனா உன்னைத்தான் அனுப்பி வச்சான் பூர்வ ஜென்மத்தில் நான் செஞ்ச தவம் புள்ள அட உன்னைத்தான் தினம் எண்ணித்தான் உயிர் வாழுது இந்த கொடிக்கிளி இரு மனசு ஒரு மனசா ஒத்துமையாயிருச்சு இரு மனசு ஒரு மனசா ஒத்துமையாயிருச்சு